சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கண்டு விசிக தலைவர் திருமாவளவன் கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது உடன் இருந்த திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தும் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். இதனை கண்ட திருமாவளவன், சிந்தனை செல்வன் ஆகியோர் ப. ரஞ்சித்தை ஆசுவாசப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என தெரிவித்தார். பெரம்பூர் பிஎஸ்பி கட்சி வளாகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு வன்முறை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், சாதாரண மக்களின் உயிருக்கு பாதுகாப்பே இல்லை என கூறினார். ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தமிழ்நாடு அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாரை மாநில அரசு உறுதி செய்யும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கொடும் குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், சமரசமில்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கண்டு விசிக தலைவர் திருமாவளவன் கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது உடன் இருந்த திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தும் கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். இதனை கண்ட திருமாவளவன், சிந்தனை செல்வன் ஆகியோர் ப. ரஞ்சித்தை ஆசுவாசப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என தெரிவித்தார். பெரம்பூர் பிஎஸ்பி கட்சி வளாகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு
உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு வன்முறை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் சாதாரண மக்களின் உயிருக்கு பாதுகாப்பே இல்லை என கூறினார். ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தமிழ்நாடு அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாரை மாநில அரசு உறுதி செய்யும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கொடும் குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் சமரசமில்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்து 100க்கும் மேற்பட்டோர் சட்டம் பயில தூணாக இருந்தவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணன் என்பவரின் மகனான ஆம்ஸ்ட்ராங் பள்ளிக்கால முதலே அரசியலில் ஆர்வமுடையவராக இருந்துள்ளார். அவர் வசித்து வந்த பகுதி முழுவதும் திராவிடர் கழகத்தில் இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் சிறுவயதிலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அதனால் இயல்பாகவே அரசியல் ஆர்வமும் இருந்தது. விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் லட்சியத்துடன் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். 2000ஆம் ஆண்டு முதல் ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். முதலில் பூவை மூர்த்தியின் தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார். பின்னர் பூவை மூர்த்தி மறைவுக்கு பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி தனித்து செயல்பட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் 2006ஆம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே ஆண்டு சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வானார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போதுதான் ஆம்ஸ்ட்ராங் பிரபலமடைந்தார். 2007ஆம் ஆண்டில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து மாயாவதியை சென்னை அழைத்து வந்து அமைந்த கரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியதன் மூலம் அவர் மேலும் புகழ் பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 4004 வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் பெற்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 17 ஆண்டுகள் இருந்து வந்தார். தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கென்று குறிப்பிட்ட செல்வாக்கை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங். பல வழக்குகளை எதிர்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தன் மீது நிலுவையில் இருந்த பெரும்பாலான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நீட் எதிர்ப்பு, தூய்மை பணியாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுத்தார். ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டம் படிக்க உதவினார். ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சட்டக்கல்லூரிகளில் சட்டம் படிக்க உதவி வந்தார். பட்டியலின மக்களின் சமூக விடுதலை, கல்வியின் அவசியம், அவர்களுக்கு அரசியலமைப்பு அளித்துள்ள உரிமை ஆகியவற்றை மேடைகளில் முழங்கியவர் ஆம்ஸ்ட்ராங்.
தமிழ்நாட்டில் தலித் அரசியலை தீவிரமாக பேசிய ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரிய வழியில் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த நிகழ்வுகளை முன்னெடுத்தார். தலித் அரசியல் இயக்கங்கள் நடத்திய பௌத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசினார். சென்னை பெரம்பூரில் தான் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் பௌத்த விகாரம் ஒன்றை கட்டியவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.